அதுக்கப்புறம் அந்த கோயிலுடைய அமைப்பு எப்படி இருக்கணுங்கிறதுக்கெலாம் நாங்கள் ஒரு வரைபடங்கள்லாம் தயார் பண்ணோம். அவருக்கும் சாருக்கும் அது ஏற்புடையதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு நாங்கள் என்ன அந்த மாரியம்மன் கோயில் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா, திருச்சியில் சமயபுரத்தில் உள்ள மாரியம்மனுடைய கோயிலுடைய அமைப்பு நம்ம மாற்ற வேண்டாம், அதையே தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய எதிர்பார்ப்போம். அதனால் அந்த ஒரு திருச்சி மாரியம்மனுடைய கருவறை எந்த அமைப்பில் இருக்கோ, மகா மண்டபம் அந்த அமைப்பில், அப்புறம் பார்த்தீங்கன்னா கோயிலை சுற்றி வரக்கூடிய பரிவாரங்கள்லாம் விநாயகர் கோயில், சுப்பிரமணியர் கோயில், முருகன் கோயில் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கருப்பண்ண சுவாமி வச்சுருக்கோம். கருப்பண்ண சுவாமியை பார்த்தீங்கன்னா இந்த குதிரையில் உட்காந்துருப்பார். 2 பக்கமும் தேவிகளோட இருப்பாங்க. அது அத்தி மரத்தில் பண்ணியிருக்காங்க. அதே அமைப்பு நம்ம இங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டோம். ஆனால் மூலவர் மாத்திரம் அங்கே சுதை பிம்பத்தில் இருக்கு. நாங்கள் சிலா பிம்பத்தில் செய்யலாம், அதுக்கு அபிஷேகங்கள் ஆராதனை எல்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டு அதை மாத்திரம் நாங்கள் மாரியம்மனுடைய அமைப்பு தான் அந்த 8 கைகளோட உள்ள அமைப்பு. அது சிலாபிம்பம் ரொம்ப உயரமாக 7 அடி உயரத்தில் பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளோ வேகமாக இந்த கோயில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னோம்னா, இது இவங்களுக்கு பின்னாடி அம்பாள் தான் நடத்திட்டு இருக்காங்கிறது எங்களால் உணர முடிஞ்சது. இது ஒரு பெரிய திருப்பணிங்க. இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம ரொம்ப பார்க்க வேண்டியது மாரியம்மனோட உள்ள கிராம தேவதைகள்லாம் வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டாங்க.